Hello children, வணக்கம். Welcome to PSS Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம electrochemistry chapterல இருந்து ஒரு previous year question பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது question number 22. Calculate the EMF of the cell at 298 Kelvin. So SN2 SN2 plus salt with H plus to H2 கொடுத்திருக்காங்க. Given வந்து electrode potential of SN2 plus bar SN is equal to minus 0.14 volt. E naught H plus bar H2 is equal to 0.00 volt, log 10 is equal to 1. So, இப்போ நம்ம இந்த question எப்படி வந்து கடகடன்னு சீக்கிரமா சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். So, நம்மளுக்கு first கொடுத்திருக்க இந்த செல் நோட்டேஷனை நம்ம செல் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல எழுதிக்குவோம். ஏன்னா போர்டு எக்ஸாம்ல வந்து நம்மளுக்கு ரியாக்ஷன் கொடுத்து செல் நோட்டேஷன் எழுத சொல்லுவாங்க. இல்லனா செல் நோட்டேஷன் கொடுத்து ரியாக்ஷன் எழுத சொல்லுவாங்க. So, பிராக்டிஸ்க்கு அது எழுதிக்கிறது நல்லது. இன்னொன்று அந்த மாதிரி நம்ம எழுதும் பொழுது ஆக்சிடேஷன் எது ரிடக்ஷன் எது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். சோ எப்படி எழுதணும்? SN நீங்க ஸ்டார்ட் பண்றோம். SN என்னவா போகுது? SN 2+ ஆ போகுது. சோ பிளஸ் H+ என்னவா மாறுது? H2 ஆ போகுது. சரியா? சோ ரெண்டு ஹைட்ரஜன் பேலன்ஸ் பண்றதுக்கு 2 போட்டாச்சு. இப்போ SN2 is oxidation. ஏன்னா increase in oxidation number இருக்கு. H+ to H2 is reduction, decrease in oxidation number. So இதுல number of electrons is equal to 2. அதே மாதிரி இதுல இப்ப எத்தனை electrons? ஒரு H+ இருக்கு, ஒரு electron. So ரெண்டு H+ இருக்கு. So it is 2 electrons. Therefore N is equal to நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 2 னு கிடைச்சிருச்சு. சரியா? So SN2+ னுடைய கான்சென்ட்ரேஷனும் நம்மளுக்கு தெரியணும். SN2+ கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.001 m. So இத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? 10 to the power 1 2 3 10 to the power -3 m ன்னு எழுதலாம். அதே மாதிரி H+ கொடுத்திருக்காங்க. H+ கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 0.01 m. அப்ப நம்ம எவ்வளவுன்னு எடுத்துக்கலாம்? இத 1 2 10 to the power -2 m ன்னு எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நம்மளுக்கு வந்து E naught cell நம்ம கண்டுபிடிச்சாதான் EMF calculate பண்ண முடியும். என்ன ஃபார்முலா? E cell is equal to E naught cell minus 0.059 divided by n into log of oxidized concentration divided by reduced concentration. இதுதான் Nernst equation இல்லையா? இப்போ நம்மளுக்கு வந்து n ஓட வேல்யூ 2 னு தெரியும். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் நமக்கு கான்சென்ட்ரேஷன் தெரியும். நமக்கு என்ன தெரியாது? E naught cell தெரியாது. சோ E naught cell நம்ம கால்குலேட் பண்ணனும். E naught cell is equal to E naught reduction minus E naught oxidation. சோ இதுல reduction எது? H+ to H2 reduction. சோ இது வந்து reduction. அப்போ E naught H+ bar H2. அப்போ oxidation எது? E naught SN 2+ bar SN. சரி, இப்ப வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஹைட்ரஜனுக்கு வேல்யூ எவ்வளவு? 0 மைனஸ் இது இந்த மைனஸ் இதுக்கு எவ்வளவு வேல்யூ கொடுத்திருக்காங்க? -0.14 கொடுத்திருக்காங்க. சோ minus of minus is plus, therefore E naught cell is equal to plus 0.14 volt. சரியா? சோ அப்ப Nernst equationல சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கு தேவையான எல்லாமே நமக்கிட்ட இருக்கு. இப்போ நம்ம டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். E cell is equal to E naught cell இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கோம் 0.14 volt மைனஸ் என்ன போடணும்? 0.059 by என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எழுதி இருக்கோம் 2. இப்போ log இப்போ இந்த ஈக்குவேஷன்ல ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம் எது? SN2+. சோ இங்க SN2+ divided by இங்க ரெடியூஸ்ட் ஃபார்ம் எது? H+. சோ H+ போட்டாச்சு. சோ எத்தனை டைம்ஸ் போடணும் அப்படினா 2 டைம்ஸ். சோ நம்ம என்ன பண்ணோம்? பவர்ல 2 போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இதுல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 0.14 மைனஸ் இத வந்து நம்ம டிவைட் பண்ணா 0.0295 ன்னு வரும். இப்போ log SN2+ concentration எவ்வளவு? 10 to the power -3 divided by H+ க்கு எவ்வளவு இருக்கு? 10 to the power -2 the whole square. ஓகேவா? சோ இத நம்ம இந்த இடத்துல தனியா வந்து சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும் நமக்கு? log 10 to the power -3 divided by இது 10 to the power
minus 2 the whole square னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கோம் 10 to the power minus 4 so இதுவும் கேன்சல் பண்ணனா இங்க minus 1 so log 1 by 10 to the power minus 1 ன்னு வரும் minus 1 மேல போச்சுனா log 10 so அப்ப இந்த whole value நம்ம என்னன்னு மாத்தலாம் log 10 ன்னு மாத்திக்கலாம் so it is 0.14 minus 0.0295 log 10 so log 10 is equal to 1 ன்னு கொடுத்திருக்காங்க therefore 0.14 minus 0.0295 into 1 therefore E cell is equal to இது நீங்க என்ன பண்ண போறீங்க subtract பண்ணி எனக்கு comment sectionல உங்களுடைய ஆன்சரை கொடுக்க போறீங்க சோ இங்க என்ன subtract பண்ணி வருதோ that is the answer சோ இந்த மாதிரி क्वेश्चन இப்படி தான் வந்து சால்வ் பண்ணனும் எப்படி சொல்யூஷன் எடுத்துட்டு வரதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை subscribe பண்ணுங்க thank you